நீங்க யார கேக்குற? கோலார் தங்கவேல யாரும் வந்து தலைவன் பேசலன்னு யாரா பேசணும்? யாருக்கு ஓட்டு போட்டு நீ யார வந்து பெரிய ஆளா பண்ண? அவன் தான் கேட்கணும். என் தலைவன் ஒண்ணும் இல்ல, ஆனா உன் கூடவே நிக்கிறாரு. இந்த தலைவருக்கு அதிகாரம் இல்ல, உன் கூடவே நிக்கிறாரு. காரணம் என்ன? பாபா சாஹிப் அம்பேத்கர் என் தெய்வம் இருக்கின்ற காரணத்தால் வேண்டி அவரை ஏற்று நடக்கிற யாரும் எனக்கு பெரியவன் இல்ல, மக்கள் தான் பெரியவன். வரும்போது நீங்க எல்லாம் காலில் வச்சு தந்தீங்க. உண்மை தானே? கோலார் தங்கவேலுடைய தனிப்பெரும் தலைவனும் இந்திய குடியரசுக் கட்சி ஆல் இந்தியா தலைவர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் போற்றி புகழ் பாடுகின்ற நேரத்தில் எந்த நிகழ்ச்சினாலும் கூப்பிடுவாங்க தலைவரை. அவர் கோபமா பேசிட்டு சொல்லுவாங்க, ஆனா நியாயம் இருக்கும் அவர் பக்கம், அவர் பக்கம் தர்மம் இருக்கும். அப்பேற்பட்ட தலைவனை இந்த நிகழ்ச்சிக்கு அந்த அம்மாவுடைய படத்தை திறந்து வைப்பதற்காக வேண்டி நாங்கெல்லாம் போய் கேட்டோம். தலைவர் வரேன்னு சொன்னாரு. காரணம் எதுவும் கேட்கல, நாங்கெல்லாம் தலைவனை கேட்கறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஓட்டு மட்டும் வேற. இதான் உண்மை. இதுல வந்துட்டு வேற எதுவும் தப்பா பேசலாம். அவர் படத்தை திறந்து வச்சுதான் சொல்லலாம். தலைமை நான் இருக்கிறதுனால வேண்டி நம்ம அகிஷன் பேசணும். அது பேச்சு பாரு ரெண்டு ஒரு வார்த்தை நான் சொல்லணும். ஆகையினால வேண்டி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து பேசுகின்ற ஒரே தலைவன் கோலார் தங்கவேல் எஸ் ராஜேந்திர விட்டா யாரும் கிடையாது. தண்ணியில் அவர் தான் கேட்கணும். முனிசிபாலிட்டில எவ்வளவு அக்குறும் நடக்குது, எத்தனையோ கட்சிக்காரங்கிறான். ஆனா அந்த நேரத்துக்கு மட்டும் அம்பேத்கர் கொடிய அம்பேத்கரை வச்சிருவான், போட்டோவை வச்சு அம்பேத்கரை கஷ்டப்படுறான். உண்மையான ஆர்பி பார்ட்டிக்காரன் எஸ் ராஜேந்திரன். அவரை நம்ம இந்த நேரத்துல நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, சொல்ல வேண்டிய எனக்கு அதிகாரம் இருக்குது. நாம் என்ன சொல்ற, நீ அம்பேத்கர் நமக்கு என்ன செய்தாரு நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கல. நீங்க யோசனை பண்ணி பார்க்கல. எல்லாம் படிச்சவங்க தாங்க, படிக்காதவன் யாரும் இல்ல. ஒரு காலத்துல படிப்பு கம்மியா இருந்திருக்கலாம், நீ படிச்சவனே போய் அந்த தவறு செய்யலாம். நீ யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாரு. ஒரு பக்கத்துல தாயை எழுந்துட்டாரு, இன்னொரு பக்கத்துல தங்க அக்காவை எழுந்துட்டாரு, இன்னொரு பக்கம் தோலுக்கு தோலையாக நின்ற அருமை சகோதரன் பாபு அவர்களை எழுந்துட்டாரு. அன்னைக்கு கூட மன கலங்காமல் மக்களோடு நான் இருக்கிறேன், உங்களோட இருந்து சாவுறேன், உங்களோட இருந்து இந்த அதிகாரத்தை யாரெல்லாம் ஆளுகின்றார்களோ, இந்த கோலார் தங்கவேல யாருக்கெல்லாம் நமக்கெல்லாம் கொடுமை நடக்கின்றதோ அங்கெல்லாம் எஸ் ராஜேந்திரன் முகம் தெரியும். அங்கெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே தலைவன் எஸ் ராஜேந்திரன். அவர் இங்க வந்து வருகை தந்திருக்கிறார்கள். நீங்க பாக்குறீங்க. நம்ம ஓட்டு யாருக்கு போடுறோம் நீங்களே யோசனை பண்ணி பாரு. உனக்கு 1000 எல்லாம் கணக்கு கிடையாது. நீ மனசு வச்சா நீங்க ஒரு நாளைக்கு கறி சோறு ஆக்கி தந்துடுவ. யாரா தெரிஞ்சு வந்தா அவங்களுக்கு 1000 2000 சொல்லி பண்ணிடுவேன். ஆனா அந்த நேரத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையை ஏற்றி நின்றார். மற்ற கட்சிக்காரலாம் வந்து வாஜ்பாயை போட்டோம், நேரு மகளை போட்டோம், நேரா போட்டோம், மோதிலால போட்டோம். அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் அவங்க தலைவருங்க. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து படித்து நமக்கு சட்டம் எழுதி கொடுக்கும் போது இந்த பேண்ட் சட்டு போட்டுக்கிறதுக்காக வேண்டி அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். அது மட்டும் இல்ல, படிப்பதற்காக வேண்டி போட்டியின் ஆர்டிகல்ஸ் நமக்கு எழுதியிருக்கிறாரு. வேற யாரும் அதை தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்டிகல் எழுதி நமக்கு தனி சலுகை வாங்கி கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் தலை மீது ஏற்று நின்று கொண்டு எலெக்ஷன்ல நீ யார பார்த்த? நேரு மகளை பார்த்த, யார பார்த்த? நேர பார்த்த, யார பார்த்த? இவங்களெல்லாம் பார்த்து ஓட்டு அவங்களுக்கு போட்ட. ஆனா தண்ணி வரலாம் மட்டும் கேஜிஎஃப் இருக்கிற தலைவர் யாரும் பேசுறது இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க கேளுங்க, யோசனை பண்ணி பார். இந்த இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஒரு 2 மாசத்துக்கு முன்ன பெமல் வந்து கேஷுவல் லேபர் தொழிலெல்லாம் ஹர்த்தால் பண்ணான். என்ன கேட்டான்? சம்பளம் கேட்டான், கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளவுதான் சம்பளம் அதிகமா கேட்டான், வேற எதுவும் கேட்கல. யாரெல்லாம் ஸ்கில் ஒர்க்கர் ஆக்குறீங்களோ அவங்கெல்லாம், யாரெல்லாம் ஐடிஐ படிச்சுக்கிறானோ அவனெல்லாம் பர்மனன்ட் பண்ணுன்னு கேட்டான். என்ன நியாயம் தானே?
அதை கேட்கறதுக்கு கோலார் தங்கவை இல்ல, எந்த தலைவரும் இல்ல. என் சாஜன் இருந்தா நீ யோசனை பண்ணி பாரு. அந்த நேரத்துல ஹர்த்தால் பண்ணும்போது, பந்து பண்ணும்போது, நீங்க எல்லாம் சம்பளம் இல்லைன்னு கேட்கும் போது பஸ்ல ஒழிஞ்சுன்னு போனவங்க தான் எல்லாம் கேஸ் லேபர் கார்டு தொழிலாளர் எல்லாம். உண்மையா இல்லையா? ஒழிஞ்சுன்னு போனோம். அன்னைக்கு தலைவர் என் சாஜன் இருந்த காரணத்தால் வேண்டி அந்த எம்டிஏ போய் கேட்டு பஸ்ல நீ பிரியா ஒரு லேபருக்கு நேரா நீ உக்காந்து போன. கெண்டியில் அவன் சாப்பிட்டு பிற்பாடு சாப்பாடு கொடுத்தான். அதெல்லாம் எதிர்த்து கேட்டதுனால வேண்டி நீங்க எல்லாம் அந்த அந்த பஸ்ல வந்தீங்க. உண்மை தானே இது? பாபா சாஹேப் அம்பேத்கர் எவ்வளவு நமக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு படிப்பதற்காக வேண்டி பட்டங்கள் பெற்றா உனக்கு எல்லாம் எந்த படிப்பானா படி. ஒரு வீட்டுல 10 பேர் 20 பேர் படிக்கிறோம், எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப். அதெல்லாம் செய்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரை ஏற்று தலைவனாய் ஏற்று அவரை தெய்வமாய் ஏற்று நின்ற என் ஷாஜகான் அவர்கள் தாயை இழந்து நிற்கும் போது நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? நீ எல்லாம் யோசனை பண்ணிப்பார். ஒரு முறை நான் போன இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு கூடவே போன என் தலைவன் கூட வயசுல சின்னவரா இருந்தா கூட மதிப்புல பெரியவன், அறிவில பெரியவன், ஆட்சி படைக்கின்ற அதிகாரியை எதிர்த்து பேசுகின்ற ஒரே தலைவன் கோலார் தங்கவேல கருவேப்பிலை மாதிரி ஒரே ஒருத்தர் தான் எஸ் ராஜேந்திரன் இருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடாத நம்ம யாராருக்கும் ஓட்டு போட்டு ஏதோ கேட்கிறோம். நீ எல்லாம் யோசனை பண்ணிப்பார். அவர் மனசு வச்சா உன்னை கடங்காரா பண்ணிட்டு இருக்க முடியும். அப்பவே அவர் மனசு வச்சிருந்தா இந்த லைனுக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுத்துக்க முடியும். நீ கேட்க வைப்பா, ஏன் வாங்கி கொடுக்கலன்னு யாரா ஒருத்தன் தப்பா கேட்டு போறேன்னு நான் வேற மாசம் பேசுவேன். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நீ கடங்காரன் ஆகக்கூடாது, அவன் பணத்தை பெறக்கூடாது, அதிகமா வட்டி வாங்கக்கூடாது. ஆகினா என் சமுதாயம் அந்த லோனு 10 பேர் 20 பேர் 5 பேர் சேர்ந்து வாங்கினீங்களே 200 ரூபாய் நான் 10 வீட்டுல கேட்கிறேன். சாப்பாட்டுக்கெல்லாம் போய் கட்டணும். வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்துக்கிறான். 7 மணிக்கு வர்றான், ராத்திரிக்கு 7 மணிக்கு வரலாம் உட்காடுறான். உண்மைத்தானே இது? நீ அந்த கடத்துல சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லி யோசித்து செய்தவர் எஸ் ராஜேந்திரன் என்றால் ஓட்டு யாருக்கு போடுற கேள்வி என்ன கேட்கிற? ஆகினால நான் கேட்கிறேன், என் தலைவன் முன்னால நான் இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு இல்ல, அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யலையே என்பதற்காக வேண்டி எஸ் ராஜேந்திரன் நீ யார் கைவிட்டாலும் சரி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் கைவிடுறதில்ல. அவர் எழுதிய அந்த தொண்டை செய்வதில் அவர் பின்னால போறதில்ல. ஒரு முறை போனேன் நான் அவங்க வீட்டுக்கு. அந்த தாய் நின்னுக்கிறாங்க, ரொம்ப பிஸி தலைவர், டயார்டு, மீட்டிங்ல பேசி நீ என்ன மாதிரி 10 பேர் பேசுவான் உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவரு எல்லாத்தையும் தாங்கி நிக்கணும். நின்று உனக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு காத்திருந்து எல்லாம் செய்த தலைவனுக்கு கடைசியில் என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்த? அந்த அம்மா கேட்கிறாங்க, நீ வர்றதை தம்மா நான் பார்த்து நிற்கிறேன், அம்மா விடுமா இதெல்லாம் வானா விடுமா அப்படின்றார். என்ன செய்தாங்க அந்த அம்மானா 3 விதமான சாப்பாடு, கருப்பு சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, செகுப்பு சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுக்கின்னு ஆளை எடுக்கணும் உனக்குன்றாங்க. வானா விடுமா அப்படின்னு சொன்னாரு. ஒரு தாய் பார்த்தா அந்த தாய்க்கு தான் தெரியும் அவருக்கு அந்த அருமை. இல்லப்பா என் புள்ளிக்கு நான் செய்யணும், என் புள்ளிக்கு நான் செய்யணும். நான் காது நிறைய கேட்டேன், கண்ணு நிறைய பார்த்தேன் அந்த வீட்டுல, அந்த பழைய வீட்டுல. அப்போ அந்த அம்மா அந்த ஆளுத்தெல்லாம் எடுத்து அவரை வரவேற்பு பண்ண பின்னாடி தயாரா உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி செய்யற தொண்டு செய்யற தலைவனை நம்ம என்னன்னு சொல்றோமே, என்ன நமக்கு நியாயம் இருக்குது, என்ன தர்மம் இருக்குது? இந்த கோயில் கட்டினா அந்த கோயில் இடிக்க கூடாதுன்னு சொல்றவர் எஸ் ராஜேந்திரன். ஒரு வீடு கட்டினா இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுன்னு சொல்ற எஸ் ராஜேந்திரன், தலைவர் எஸ் ராஜேந்திரன். அவரை போயிட்டு தோக்கடிச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க, கேள்வி பேசுறீங்க, ஏதோ பேசுறீங்க. ஆனா மற்றவன் யாரும் அப்படி செய்யறதில்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சியெல்லாம் எத்தனை எந்த எம்எல்ஏ வந்துக்கிறான், எந்த எம்எல்ஏ வந்துக்கிறான்? நீ சொன்னதான் நாளைக்கு வர்றான்னு சொன்னா உனக்கு முன்ன காத்துனுக்கு வர. அதான் எஸ் ராஜேந்திரன், அதான் இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவன், மாபெரும் தலைவன் எஸ் ராஜேந்திரன். நீ யோசனை பண்ணி பாரு, நம்ம அன்னைக்கு யாருக்கு போட்டு 4 முறை நீ மாத்தி போட்டுக்கிற, 4 முறை போட்டுக்கிற. அப்ப கூட உன்னை விட்டு போல, உன்னை விட்டு போக கூடாது. என் சகோதரன் அழிஞ்சிடறானே, என் சகோதரி அழிகிறாளே, என் தாய்மார்கள் என்ன நேசிக்கிறாங்களே, அவங்களுக்காக இருக்கலாம். புத்தி வரும்னு பார்த்தா உன்ன என்ன இருக்குது? கோலார் தங்கவே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டா. ஒரு விஷயம் சொல்றேன், நீ என்னெல்லாம் யோசனை பண்ணி பார். இந்த பஸ் டிப்போ மதிப்புக்க மரியாதைக்குரியவர் மாண்புமிகு தலைவர் தங்கவேல் சிங்கம் சிஎம் ஆறுமுகம் ஏற்படுத்தினாரு. அவர் செய்தார் ஒரே காரணத்துக்காக உங்களுக்கெல்லாம் உணர்வு வரணும், உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் வரும், அந்த எண்ணம் வரணும். அதை மூடிட்டு டவுன்ல கொண்டு போய் செய்த
பட்டர்ஃபிளை பஸ் ஸ்டாண்டு யார் செய்தது? என் தலைவர் எஸ் ராஜேந்திரன் செய்தாரு. அவர் செய்தாருல ஒரே கணக்காக வேண்டி அந்த பஸ் ஸ்டாப்பை முழுசா மூடிட்டு நீ பஸ் டிப்போ பண்ணிக்கிற. ஏதோ அங்க பஸ் நிக்குது. யோசனை பண்ணி பார். அது மாதிரி ஒரு உன் சகோதரன், உன் தாய், உன் தகப்பன் அப்படி செய்யறா நீ ஒத்துக்குவியா? இந்த ஊரு நன்மை அடையிலையா? யோசனை பண்ணி பாரு. நீ இன்னைக்கு போய் பாரு கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த ஸ்கூலை ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த இதுகிட்ட என்ன இது இடங்காது, கௌதம் நகர்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாம் மொரார்ஜி தேசாய், இந்த தம்பி சொன்னார் மொரார்ஜி தேசாய் காலேஜ். அந்த காலேஜ் எங்க பேத்தியெல்லாம் படிச்சுச்சு. எங்க பேத்தியெல்லாம் நல்ல படிப்பு. அந்த மாதிரி ஒரு காலேஜ் கொண்டாந்து எஸ் ராஜேந்திரன் அவரை தோக்கடிச்சு நீ என்ன நியாயம் இருக்குது? என்ன தர்மம் இருக்குது? தாயை எழுந்துட்டு கூட உனக்கு உழைக்கிறேன்னு சொல்லி வந்தாரு. அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரே ஏற்றுக்கின? யாருக்கோ ஓட்டு போட்ட, யாருக்கோ காசு வாங்கின. எவ்வளவு நாளைக்கு இருக்கு அந்த காசு? எத்தனை முறை இந்த ஏரியா பாத்துக்கிறாங்க? நீ சொல்லு. எத்தனை முறை முன்னாள் எம்எல்ஏ இந்த கோலார் தங்கவையில சுத்தி பாத்துறாங்க? சொல்லு. முனிசிபாலிட்டி பத்தி நிறைய பேச வேண்டியது அதிகமா இருக்குது. காரணம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுக்கு எல்லாம் எந்த டாய்லெட்டும் கிடையாது. கொல்லையில போனோம், கொல்லமோட்டுல போனோம், ஓடியில போனோம். அப்புறமா நம்ம மதிப்புக்குரிய பிரதம மினிஸ்டர் அவருடைய பண்டில் இருந்து இது எல்லாருக்கும் லெட்டின் காசு அனுப்புனாங்க. என்ன ஆச்சு அந்த காசு? நமக்கு எல்லாம் லெட்டின் காசு வரல, கொடுக்கல. எல்லாம் கொள்ளை அடிச்சு நாசம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆயிப்போச்சு. இப்போ ஒரு முறை ஒரு 4 பேருக்கு 10 பேர் லைனுக்கு 5 பேர் 10 பேர் வாங்கினானுங்க. என்ன ஆச்சு? கொடுக்க மாட்டேன்றா. யார் கேட்கறது? யார் கேட்கணுங்க? யார் கேட்கணும்? நீ கேட்கறிய அந்த காசு கொடுக்க மாட்டாங்க. நீ என்கிட்ட கூட சொல்ற நான் என்ன அதிகாரி? எம்எல்ஏ? என் தலைவன் எம்எல்ஏ. ஆனா எம்எல்ஏ இருந்தாலும் சரி, இல்லாம விட்டாலும் சரி, சாதாரண முனிசிபாலிட்டி போனா ஆடும் மூத்திர மேஞ்சர் அந்த கமிஷனர் அவரு கொஞ்சம் கேட்கணும் சொல்லி இந்த தெய்வா என் தலைவனை கேட்டுக்கினு எலெக்ஷன் வரட்டும். 35 வார்டுலயும் நம்ம இந்தியா குடியரசு கட்சி நிக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. முதல் கேண்டிடேட் நான் சொல்றேன், அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி டப்பா சுரேஷ். அவர் நீ கெலிக்கிறதுக்காக வேண்டி நான் முன்ன வரம்பா அப்படின்னு சொல்லி அவனை இந்த கட்சியில சேர்த்து நிற்கிறாரு. சேர்த்துக்கின்னு இதுக்கு மேல யாரெல்லாம் இந்த 35 வார்டுல நிக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் தலைவர் பரிசீலனை பண்ணி யாரெல்லாம் கழிக்க முடியும், யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவு இருக்குது இல்ல என்பது முடிவு பண்ணக்கூடிய சக்தி என் தலைவர் எஸ் ராஜேந்திரனுக்கு மட்டுமே உண்டு. ஆகையினால வேண்டி நம்மளை ஏமாத்துறான். 500,000 ரூபாய் கொடுத்துட்டு எலெக்ஷன் வரும்போது அம்பேத்கருடைய போட்டோ வைக்கிறான். எப்பவும் அந்த போட்டோவுக்கு சொந்தக்காரன் நம்போம். இந்தியா குடியரசு கட்சிக்கு சொந்தக்காரன் நம்மள விட யாரும் அந்த கோலார் தங்கவையில தலை தூக்கி பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கரமாக ஆதரவு தந்தா என் தலைவர் எஸ் ராஜேந்திரன் எதையும் ஒடித்து போராட முடியும். உனக்கு வெற்றி பெற செய்ய முடியும். நீ நினைக்கிற கோரிக்கைய வெற்றி பெற்ற செய்வார் என்பதை சொல்லி என் தலைவன் டைம் பார்த்தாரு. குருவார கையாட்டுறாரு. ஆகினால் வேண்டி நான் என்ன சொல்றேன், என் தலைவன் இந்த அருமை அக்கா முனியம்மா அவருடைய படத்தை அவருடைய தாயை போல திறந்து வைக்கணும்னு சொல்லி என் தலைவனை தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீ எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க.